அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? செய்தி பார்க்குறீங்களா? வாசிக்கிறீங்களா? இறை வார்த்தை அப்படி பார்க்கிறவர்களாகவும் செய்தி கேட்கிறவர்களாகவும் வாசிப்பவர்களாகவும் இருந்தால் நீங்கள் தான் பேறு பெற்றவர்கள். பிரைஸ் தி லார்ட். மக்களே, என்னாலும் இறைவன் நம்மளோடு இறைவார்த்தையின் மூலம் உறவாடுகிறார் என்பதை நாம் நம்புகிறோம் இல்லையா? இன்றொரு நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசேக்கியேல் எழுதிய நூல் அதிகாரம் 9 இறைவார்த்தை 3-6 முடிய. இஸ்ராயலின் கடவுளது மாட்சி அது தங்கியிருந்த கெருபுகளை விட்டு மேலெழுந்து இல்லத்தின் வாயிற்படிக்கு வந்தது. உடனே ஆண்டவர் 40 உடுத்தி எழுதும் மைக்கூட்டை தம் இடையில் வைத்திருந்த அம்மனிதரை அழைத்தார். பின் ஆண்டவர் அவரை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் சுற்றி வந்து அதனுள் செய்யப்படும் எல்லா அருவருக்கத்தக்க செயலுக்காகவும் பெருமூச்சுட்டு புலம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளமிடு என்றார். என் செவிகளில் விழுமாறு அவர் மற்றவர்களை நோக்கி கூறியது, நீங்கள் என் பின்னால் நகரமெங்கும் சுற்றி வந்து தாக்குங்கள். உங்கள் கண்கள் இன்றி யாரையும் தப்பவிட வேண்டாம், இரக்கம் காட்ட வேண்டாம். முதியோர், இளைஞர், கன்னியர், குழந்தைகள், பெண்கள் அனைவரையும் கொன்றழியுங்கள். அடையாளமிடப்பட்ட மனிதர் எவரையும் நெருங்காதீர்கள். என் தூயகத்திலிருந்து தொடங்குகள். அவர்களதும் ஆண்டவரது இல்லத்தின் முன்னிருந்த முதியோரிலிருந்து தொடங்கினர். பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்றார் பாருங்க. அதாவது பொல்லாங்கு நடக்கு இல்லையா, தீமை நடக்கு, அதை கண்டு பெருமூச்சின்று அழுகிறாங்க பாருங்க, புலம்பி அழுகிறாங்க. அருவருக்கத்தை செயல்கள்லாம் நடக்குது அப்படின்னு புலம்பி அழுகிறவங்களுக்காக ஆண்டவர் இறங்கி வர்றார் பாருங்க. கெருபுகளில் வீற்றிருப்போர் இறங்கி வருகிறார். வந்து என்ன சொல்றாரு? 40 உடுத்திய மனிதரை பார்த்து, எருசலேம் நகரமெங்கும் சுற்றி வந்து அதனுள் செய்யப்படும் எல்லா அருவருக்கத்தக்க செயலுக்காகவும் பெருமூச்சிட்டு புலம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளமிடு அப்படிங்கிறப்ப, உங்கள் நெற்றியில் அடையாளம் விட்டுருக்கான். நீங்கள் பிறருக்காக புலம்பி அழுகிறீங்களா? இவ்வளவு தீமை நடக்கேன் ஆண்டவரே, நன்மைக்கு எதிராக தீமை நடக்கேன்னு அழுகிறீங்களா? அப்பொழுது உங்கள் நெற்றியில் முத்திரையிடுகிறார் இல்லையா? அப்போ என்ன சொல்கிறாரு? இந்த முத்திரையிட்டவர்களை மட்டும் விட்டு யாரையெல்லாம் கொல்ல சொல்கிறார் பாருங்க. நீங்கள் என் செவிகள் விழுமாறு அவர் மற்றவர்களை நோக்கி கூறியது, நீங்கள் அவர் பின்னால் நகரம் எங்கும் சுற்றி வந்து தாக்குங்கள். உங்கள் கண்களின்றி யாரையும் தப்பிவிட வேண்டாம், இரக்கம் காட்ட வேண்டாம். முதியோர், இளைஞர், கன்னியர், குழந்தைகள், பெண்கள் அனைவரையும் கொன்றொழியுங்கள். அடையாளம் இடப்பட்ட மனிதர் எவரையும் நெருங்காதீர்கள். என் தூயகத்திலிருந்தே தொடங்குங்கள் என்று சொல்லுகிறார் பாருங்க. அப்போ நாம் நம் நெற்றியில் அடையாளமிட்டவர்களாக இருக்க வேண்டும். நாம் அடையாளமிட்டவர்களாக இருக்கிறோமா? இருந்தால் நாம் பேர் பெற்றோர்கள் இல்லையா? தூயாவின் மூலமாக நமக்கு அடையாளமிட்டு இருக்கிறதா? நாம் பேர் பெற்றோர்கள். பாருங்க, இறை வார்த்தை எவ்வளவு தெளிவாக நமக்கு கொடுக்கிறார் பாருங்க இல்லையா? ஒவ்வொரு வார்த்தையும் நாம் பிறருக்காக புலம்பி அழுகின்ற போதும் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார் இல்லையா? பிறருக்கு எதிராக தீமை செய்வர்களை பார்த்து நாம் பொறுமுகின்ற போதும் அந்த ஜெபங்களை கேட்கிறார். ஏனென்றால் ஆண்டவரே, எவ்வளவு தீமை நடக்கிறது ஆண்டவரே, எவ்வளவு அருவருக்கத்தக்கான காரியங்கள் நடக்கிறது ஆண்டவரே, மக்களுக்கு எவ்வளவு கொடுமை செய்கிறார்கள் ஆண்டவரே, மக்களை நிம்மதியாக வாழ விட மாட்டார்களே என்று நாம் அழுகின்ற போது, மனநொந்து நாம் ஜெபிக்கின்ற போது அந்த ஜெபங்கள் கேட்கப்படுகிறது மக்களே, கேட்கப்படுகிறது. ஏன்னா இறை வார்த்தை நமக்கு சொல்லுது. அதன் மூலமாக நாம் ஜெபிக்கின்றோமா, நம் நெத்தியில் அனைத்திலுமே முத்திரையிடுகிறார், அடையாளமிடுகிறார். அடையாளமிட்டவர்கள் யாரையும் ஒன்றும் செய்யாதே, மற்றவர்களை கொன்று குவி என்று சொல்கிறார். இப்பொழுது என்ன நடந்து கொண்டே இருக்கிறது உலகம் எங்கும் இல்லையா? ஆனாலும் நாம் ஜெபிப்போம், நல்லவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று ஜெபிப்போம் இல்லையா? இறை மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று ஜெபிப்போம். மனம் மாறாதவர்கள் மனம் மாற வேண்டும் என்று ஜெபிப்போம். என்னென்னால் கேட்பார், நாம் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் அவர்களுக்காக நீ ஜெபித்தாயா என்று கேட்பார் இறைவன். நாம் ஜெபித்தவர்கள் மனமாறவில்லை என்றால் நம் மீது எந்த குற்றமும் இல்லை மக்களே இல்லையா? நாம் எப்பொழுதும் ஜெபிப்பவர்களாக இருப்போம், பிறருக்கு ஜெபிப்பவர்களாக இருப்போம், நன்மை செய்வர்களாக இருப்போம், தீமையை கண்டு ஒதுங்குவவர்களாக இருப்போம் இல்லையா? நன்மைக்காக நாம் வழக்காடுவோம், நமக்காக இறைவன் வழக்காடுவார் இல்லையா? அந்த வரத்தை கேட்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆமாண்டவரே,
தீமையை கண்டு நாங்கள் பொறும்புகிறோம் ஆண்டவரே. நல்லாருக்கு செய்யப்படும் தீமைகளை பார்த்து நாங்கள் உள்ளம் கசிந்து அழுகிறோம் ஆண்டவரே. எங்கள் விண்ணப்பங்கள் கேட்கப்படுது என்று நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் கேட்கின்ற நாங்கள் செய்கின்ற ஜெபங்கள் அனைத்தையும் நீர் ஏறெடுத்து பார்த்து அதற்கு பதில் தருவீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாமல், எங்கள் மன்றாட்டு ஒருபோதும் மறக்கப்படாமல், எங்கள் வேண்டுதல் பலனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம். எங்கள் விசுவாசத்தை இன்னும் நீர் பெரிதாக்க போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.